வணக்கம் வியூவர்ஸ். டேஸ்டியான ஒரு தயிர் வடை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு 1/2 லிட்டர் திக்கான தயிர் எடுத்து இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்கோங்க. ஒரு விஸ்கர் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா தயிர் நல்லா கடையும். இப்போ நம்ம மசாலா இதுக்கு ரெடி பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் நல்லா நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் அதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தண்ணி சேர்க்காம ஒரு கரண்டி அளவு அந்த கடைஞ்சி வச்சுருக்கிற தயிர்லேருந்தே எடுத்து இதில் சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் தயிர் இல்லையா, அந்த தயிரில் அந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி அதையும் அதில் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த உப்பு ஜீரகப்பொடி எல்லாமே நல்லா கரையட்டும். ஒரு பவுலில் நம்ம தயிர் வடை செய்யறதுக்கு தேவையான வடையை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வடை முழுகிற அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணியோ இல்லை ஹாட் வாட்டரோ அதை கொஞ்சம் ஊற்றி முழுக விடலாம். 1 நிமிஷத்தில் அதை வெளியில் எடுத்துடணும். இப்போ வெளியில் எடுத்த வடையை எடுத்து நம்ம உள்ளங்கையில் நல்லா அழுத்தி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அந்த பவுல்லையே திரும்பி அடுக்கிடலாம். எடுத்து நம்ம நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா கொஞ்சம் அதில் அப்சார்ப் ஆன தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். எடுத்து வச்சுருக்கிற எல்லா வடையுமே அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி பழைய மாதிரி பவுல்லையே அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற தயிர் கலவை இருக்குது இல்லையா, அதை இது மேலே மெதுவாக ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா அந்த தயிரும் ஊறியிருக்கும். மேலேயும் திருப்பியும் அந்த தயிரை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ ஃபைனலாக இதை கார்னிஷ் பண்ணலாம். தனி மிளகாப்பொடி கொஞ்சம் இருந்தால் அது மேலே எடுத்து லேசாக தூவிக்கலாம். இந்த காரம் கொஞ்சம் சாப்பிடும்போது இது நல்லாயிருக்கும். நம்மளுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் அது மேலே தூவி டெக்கரேட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் கொஞ்சம் இந்த காரா பூந்தி இருந்ததுன்னா அதையும் அதில் சேர்த்து போடலாம். இது ஆப்ஷனல் தான், போடலைனாலும் பரவாயில்ல. ஆனால் பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பினஸோடு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தயிர் வடை இப்போ உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.